பலத்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இது ஆன்லைன்ல உலகம் முழுவதும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவும் அந்த எழுப்புதல் எதுல அப்படின்னு சொன்னா, எழுப்புதல் எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வார்த்தையில தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின எல்லா ஊழியக்காரங்களும் பேசினாங்க, சபையும் பேசினாங்க. அடுத்து என்ன பேசினாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தியம் பேசினாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி தான் எங்க பிரவேசிக்க முடியும்? பரலோகத்துல. ஜேம்ஸ் பாஸ்டர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசி நிமிஷத்துல பரலோக ராஜ்யத்தின் வாசல் மூடப்பட்டுடுச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட அப்படி ஒரு நிலை வராது, வரக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்யப்படும்? வாசல் திறக்கப்படும். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நேற்று தானியல் பாஸ்டர், திருப்பூர் பாஸ்டர், ஒரு இன்னைக்கு காலையில் தான் அந்த ஜெபத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு மரம் என்ன ஆகாது, ஆனா மரங்கள் தான் என்னது? தோப்பு. அதே போல ஒரு ஆடு மந்தை ஆகாது, ஆடுகள் தான் மந்தை. ஆகவே சபை மிகவும் முக்கியமானது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்த்துறாரு? அவங்கள தனியே இருக்க விட மாட்டார். கடைசி நாட்களில் ரெண்டு கூட்டத்தை ஆண்டவர் பிரிச்சுடுவாராம். ஒரு பக்கம் வலது கை பக்கம் இருக்கிற கூட்டம், இன்னொரு பக்கம் இடது கையில் இருக்கிற கூட்டம். வலது கையில் இருக்கிற, வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தை பார்த்து தான் சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அந்த வலது கை பக்கத்தில் இருக்கிற கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? செம்மறியாட்டு கூட்டம். ஆனா இடது பக்கம் ரெண்டும் ஆடுதான். ஆனா இடது கை பக்கத்தில் இருக்கிற ஆடு என்ன ஆடு? இந்த வெள்ளாடு எப்பொழுதும் தனியா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தலையை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்? தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். கண்ட இடத்துலையும் போய் அது என்ன செய்யும்? எல்லா கூட்டத்திலையும் போய் அது உட்காந்துக்கணும். இந்த கூட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா ட்ரம் அடிக்கிறாங்க, நல்லா ஆட்டம் பாடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் பெங்களூர் சபையில் விசுவாச பிள்ளைகளுக்கு நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், இந்த உலகத்தில் உங்களை வேற எதுவுமே அட்ராக்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே ஈர்க்கக்கூடாது. ஒன்னே ஒன்று தான் உங்களை ஈர்க்கணும், the word of God. சத்தியம்தான் உங்களை என்ன செய்யணும்? ஈர்க்கணும். நீங்க சத்தியத்துக்கு சாட்சியாக என்ன செய்யணும்? இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள ஒண்ணு உங்களை ஈர்க்க கூடாது, the word of God. ஏன் அப்படின்னு சொன்னா, அதை தான் நீங்க கேட்டீங்க, சத்தியம் சத்தியம். கடைசி நாட்களில் நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், அற்புத அடையாளங்கள் என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசுகளை கூட துரத்தி இருக்கலாம். கர்த்தர் நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார்னா, அந்த பரிதபிக்கப்பட்ட நிலைமை யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஹல்லேலூயா, அவன் தான் யாரு? அவன் தான் புத்தியுள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைக்கு மாறான காரியங்கள், அந்த ஆட்டம் இந்த ஆட்டம், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் புத்திசாலித்தனம் நினைச்சிடாதீங்க. சத்தியம்தான் புத்திசாலித்தனம், சத்தியம்தான் புத்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நெகமியா பாஸ்டர் ஐயா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க உங்ககிட்ட, சத்தியம்னா 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 என்ன? வசனத்தின்படி சொல்லுங்க. இயேசுவே சத்தியம். இயேசுவே சொன்னார், நானே, ஹல்லேலூயா, நானே வாசல், நானே ஜீவப்பம், நானே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆனா இதுல
நானே வழி, நானே சத்தியம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வசனமே வசனமே சத்தியம். இந்த ஒரே ஒரு சத்தியம் எதுன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல ஒரு அருமையானவர்களே வேத பாரகன் ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, கற்பனைகள் நிறைய கற்பனை இருக்கு. இந்த கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை. வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட்? நிறைய கற்பனை இருக்குது, ஆனா அதுல முக்கியமான கற்பனை எது அப்படின்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஒரே தேவனிடத்துல இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்றாங்க தெரியுமா? நான் திருத்துவம், நான் ட்ரினிட்டி, நான் திருத்துவம், திரியேகத்துவம், மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று, என்னத்தலாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க கையில் வைத்திருக்கிற வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு சத்தியத்தை வல்லமையாய் வைராக்கியமாய் அடித்து சொல்லுகிறது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த வேத பாரகன் சொல்லுகிறார், போதகரே, சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, ஒரே தேவன் தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே தேவன் தான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜீசஸ் ஒன்லியா? நல்லா கவனிங்க. ஒருத்துவக்காரர்கள் ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, கலிபோர்னியாவில் தோன்றினது. அவங்க கை கூட என்ன செய்ய மாட்டாங்க, தட்ட மாட்டாங்க. நல்லா கவனிச்சிங்க, கை கூட தட்ட மாட்டாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க. டிவைன் ஹீலிங், ஆவிக்குரிய வரங்களை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்கள தான் அப்படி சொல்றாங்க. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஐயா அடிக்கடி சொல்றதை கேட்டிருப்பீங்க, நம்முடைய ஆத்தும நேசர் ஐக்கியம் பிதாவை அறிக்கை எடுக்கிறோம், குமாரனை அறிக்கை எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவிதான் அது அந்தி கிறிஸ்து ஆவி. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிறத நாம் அறிக்கை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இது என்ன சப பாஸ்டர்? நம்ம இப்ப கேட்டோம் பாத்தீங்களா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார், நீங்க போய் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க, காத்திருங்க. அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சற்று முன்பு பாஸ்டர் ஜேசன் சொல்லும் பொழுது, பேதுரு எனக்கு என்ன கேட்கலையா? நீங்க கேட்கலையா? இயேசுதான் எனக்கு தெரியும், பேதுரு எனக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன், பேதுரு பேசினாரா, பேதுருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? இந்திய தேசமே, பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? பேதுரு தெரியாதுன்னு கை விரிச்சிட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? அவர் தான் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, அவர்தான் ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர். நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தருங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. என்னை ஜெபிக்கிறதுக்கு விட்டாங்க, பட் ஆனால் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லிட்டு ஜெபிப்போம், அப்பதான் எல்லாம் பாரத்தோடு ஜெபிப்பீங்க. அப்படிதான் சொல்லட்டுமா? ஜெபிக்க போயிடலாமா? சொல்லணுமா? சரி, சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே தேவன். 1ஆம் அதிகாரம் முழுவதும் எங்கேயாவது நீங்க வச்சிருக்க பைபிள்ல கர்த்தர்ன்னு இருக்குதா? இல்ல.
2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்போ தேவன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். அதே தேவ ஆவியானவர் இப்போ தேவன் கர்த்தராகிட்டார். ஹலே, தேவனாகிய கர்த்தர். கர்த்தர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க ஒரு பிரசங்க பீடம் இருக்குது. ஹல்லேலூயா. இதை உண்டாக்குனவர் தான் இதனுடைய கர்த்தா. ஆகவே வானத்தையும் பூமியையும் படைத்தவர் தான் இந்த வானத்தின் பூமியின் கர்த்தா. ஆகவே தேவன் இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கினதுனால அவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ அந்த தேவனாகிய கர்த்தர் இப்போ ரட்சகராய் இந்த பூமிக்கு மாம்சத்துல வெளிப்பட்டுட்டார். அததான் தேவதூதன் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், இப்போ அந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தேவன் கர்த்தர், கர்த்தராகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஹல்லேலூயா. அந்த இரட்சகராக காணக்கூடாத அந்த தெய்வம் எல்லாரும் காணத்தக்க ரீதியிலே இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அவர் மனுஷனுக்கு தன்னை காண்பிக்கும் போது வெளிப்பட்ட அந்த பெயர் தான் இயேசு என்ற பெயர். இயேசு என்பதற்கு தேவன் இரட்சகரானார். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெயரை பற்றி நான் சொல்ல போவேன் அப்படின்னு சொன்னா இந்த ரொம்ப டைம் ஆயிடும். ஹல்லேலூயா. முத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசையும் கர்த்தர்ட்ட கேட்கிறார், யாக்கோபும் கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய பெயர் எனக்கு சொல்லணும். என் பெயரை நீ அப்பா கேட்கிற, ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிற. அடுத்து மோசையும் கேட்கிறார், முச்செடி பற்றி எரியுது. நான் கேட்கலனா கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேய ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? கேட்பாங்க. தயவு செய்து உங்க பேரை சொல்லிருங்க, இல்லைன்னா ஏற்கனவே கல்லறிகிற ஆட்கள் அவங்கெல்லாம். யாருன்னு பேரை கேட்டா என்ன சொல்றது? எப்பா எனக்கு பேர்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் போப்பான்ட்டு. ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற பேரா? ஆங்கிலத்தில் ஐ ஆம் தட், நான் தான் போ, இது நான் தான் போங்கிறது பேரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம சொல்லுவோம் பாருங்க, இவன் குட்டையன், இவன் நட்டையன். அவங்களுடைய குணாதிசயங்களை வச்சு குட்டையன் நட்டையன்றாங்க. ஆகவே எப்பொழுதுமே இருக்கிறவர், ஆகவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிற அவருடைய குணாதிசயத்தை வச்சு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் கூட இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை எபிரேய சொல்லுல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, அருமையானவர்களே, இங்கிலீஷ்ல ஐ ஆம் தட் ஐ ஆம், அதே போல எபிரேய சொல்ல பாத்தீங்கன்னா ஹயா. ஹல்லேலூயா. ஹயா வா ஹயா. ஹல்லேலூயா. நான் தான் போய் சொல்லு. இது எபிரேய சொல்லல. ஹயா எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹயா வா ஹயா. நல்லா கவனிங்க. யார்கிட்ட சொன்னாரு? மோசே கிட்ட. இந்த மோசேக்கு எபிரேய பாஷை என்ன செய்யாது? ஏன் பாஷை தெரியாதுன்னு சொல்றீங்க? பிறந்த உடனே எங்க கொண்டு விட்டாங்க? பார்வோன் வீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. அப்ப என்ன மொழி தெரிஞ்சிருக்கும்? 40 வருஷம். என்ன எகிப்திய மொழி தான் அவருக்கு தெரியும். எல்லாம் எழுத படிக்கிறது எல்லாம் எகிப்திய மொழியில தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? படிச்சிருப்பாரு. அடுத்து 40 வருஷம் எங்க போயிட்டாரு? மீதியானிய தேசத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. அங்க போய் அங்க மீதியானியரோட சேர்ந்துட்டார். அப்ப 40 வருஷம் என்ன மொழி தெரியும்? இப்போ எகிப்திய மொழி கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? மறந்து போயிருக்கும். எபிரேய மொழி தாய்மொழியா இருந்தாலும் சுத்தமா என்ன செய்யாது? தெரியாது. ஆனா தேவன் இவற்றை எப்படி பேசினாரு? எபிரேய மொழியில தான் பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, ஏதோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஹயா
வாகையா. ஓ, இதுதான் இவர் பேர் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரம் வந்துட்டார். அங்க போய் வந்து நின்றுட்டு இவரேட்ட சொல்றாரு, என்ன எந்த யாரையும் ஒண்ணு அனுப்புனது? ஹயா வாகையா அப்படின்றார். என்னடா இது ஹயா வாகையா? ஆமா, ஹயா வாகையா தான் என்ன அனுப்புனாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். எப்பா, இது பேர் அந்த பேர் இல்ல, இது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி, இல்ல அற்புத அடையாளங்களை பார்த்த உடனே, ஓ இதுதான் ஒரு பேரா? இப்போ நான் தான் ஹயா வாகையா. நான் அன்னையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது வேணும்னா, எனக்கு வேணும்னா ஹயாவுக்கு வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஹயாங்கிற வார்த்தையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா யாருடைய பேர் ஆயிடுச்சு, அன்னையிலிருந்து பேச மாட்டாங்க. ஹயா, ஓ இது நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை விட இந்த கர்த்தத்துவத்தின் காரியத்தில் அவங்க வைராக்கியமானவங்க. ஹயா, ஹயாவுக்கு வேணும், எனக்கு வேணும், நான் தான் ஹயா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன வார்த்தை? அனி. அனினா எனக்கு, நான் தான், அனிக்கு வேணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சேர்ல இருக்கிறவங்க புரிஞ்சாதான் நான் இதை தொடர்ந்து சொல்லுவேன், எல்லாம் ஜெபிக்க போயிடும். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா புரிஞ்சுதுன்னு அர்த்தம். எப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்னையிலிருந்து ஹயாங்கிற சொல்ல யூஸ் பண்ணாம அனி அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணிட்டான். காலங்கள் போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஹயாங்கிற வார்த்தையை திரும்ப இந்த யூத ஜனங்கள் எப்ப கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூத ஜனங்களோடு இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா, 8ஆம் அதிகாரம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அந்த சத்தியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் கடமுடான்னு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பல்ல இப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த சத்தியம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாம் கடமுடா கடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு நேரம் சொல்லிட்டாரு, எங்கள் தகப்பன் ஆபிரகாம்னு சொல்லிட்டார். உடனே அவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே ஹயா வாஹயா அப்படின்ட்டார். யாரு? அதனாலதான் என்ன தூக்கிட்டான். இன்னைக்கும் இந்த சத்தியத்தை சொல்றதுனால அன்னைக்கு கல்லெறிஞ்சவங்க இன்னைக்கும் இந்த ஆத்மநேச ஐக்கியத்தை கல்லெறிகிறாங்க. ஐயா, இயேசுவின் நாமத்தை சொன்னவுடன் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இது என்ன புதுசா இருக்கு? புதுசு இல்லையா, இதுதான் அஸ்திவாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்கிறது பேராயா? குமாரன்கிறது பெயரா? ஹல்லேலூயா. பரிசுத்தாவிங்கிறது பெயரா? இயேசுங்கிறது இல்லையா பெயரு? அந்த நாமத்தை தானே நம்ம உயர்த்தணும். எல்லா நாமத்திற்கும் மேலான அதுதான். அதனாலதான் இதுவரைக்கும் சொல்லாத இந்த சொல்ல யாரு சொல்லிட்டாரு? ஆகவே மோசேயினிடத்துல முச்சடியில பேசின அதே தெய்வம் தான் இங்க மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க பாஸ்டர் இருக்குது? இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? நீங்க என்னத்தை கரையை அடிச்சு விடுறீங்களா? யூதர்களுடைய தாழ்மூடு அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சத்தியங்கள் எல்லாமே அங்க எழுதப்பட்டிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. யாரும் நம்மை வஞ்சிக்க விடக்கூடாது. இந்த ஊழியக்காரர் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் இந்த சத்தியத்தை சொல்லலையே. அவர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலையே. அவர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலையே. யாரை வைத்தும் கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் நியாயம் தீர்க்க போகிறது இந்த வேத வசனத்தை வைத்துத்தான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது.
நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எல்லாம் இருந்தும் சத்தியம் இல்லைனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன், சொல்லி நாம எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். தாவீது இஸ்ரவேலின் முதல் ராஜா. அடுத்து சாலமோன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து யாரு? சாலமோனுக்கு அடுத்து யாரு? ரெகோபெயாம், சாலமோனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் குமாரன் அருமையானவர்களே, ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ற காலத்துல சாலமோன் தேவாலயத்தை எப்படி கட்டியிருந்தாரு? தேவாலயம் மற்ற அங்க இருக்கக்கூடிய எல்லா தட்டுமுட்டு ஜாமான்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் உள்ளது எல்லாமே சுத்த பொன்னால் என்ன செய்யப்பட்டிருந்தது? செய்யப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமில் வந்து எல்லாத்தையும் எதை எடுத்துட்டு போயிட்டான்? எதை திருடிட்டு போயிட்டான்? சத்தமா சொல்லணும். நீங்க சொன்னா தான் தொடர்ந்து ஜெபிக்க போற. இத பொன்னால் செய்யப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போயிட்டான்? சத்தமா சொல்லுங்க. எகிப்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, லோத்தையும் லோத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஆபிரகாம் போய் சண்டையிட்டு எல்லாத்தையும் திருப்பி என்ன செய்துட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. அதே போல தாவீது சிக்லாக்ல இருக்கும்போது அவனுக்குள்ள மனைவிமார் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. திரும்ப இந்த தாவீது போய் எல்லாத்தையும் என்ன செய்துட்டாரு? மீட்டுட்டார். இந்த ரெகோபெயாம் மீட்கல. அதுக்கு பதிலா அவர் என்ன செஞ்சு வச்சிட்டாரு தெரியுமா? தங்கம் போனா போட்டோம், அதுக்கு பதிலா நான் என்னத்தை செஞ்சு வச்சிருவேன்? அதே கலர்ல ஒண்ணு இருக்கு, வெங்கலத்துல நான் செய்து வச்சுக்குவேன். திருப்தி ஆயிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே தேவன் இந்த சபை உருவான பொழுது, the birth of the church, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பொன்னான உபதேசங்கள். நல்லா கவனிக்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்பது பொன்னானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, சற்று முன்பு இந்த ஞானஸ்நானத்தை பற்றி கேட்டீங்க. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் பாவம் மன்னிப்புக்கான ஞானஸ்நானம் அல்ல. அதுல எந்த பெயருமே என்ன செய்யல, சொல்லல. இஸ்ரவேலுக்கு ஒரு ஞானஸ்நானம், புறஜாதிகளுக்கு ஒரு ஞானஸ்நானம் கிடையாது. என்றைக்கு சிலுவையில் கிறிஸ்து மரித்தாரோ, இரு திறத்தாரையும் என்ன ஆக்கிட்டாரு? ஒன்னாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. கிரேட் ஸ்காலர்ஸ் என்று சொல்லுகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலருக்கு ஒரு ஞானஸ்நானம், புறஜாதிகளுக்கு ஒரு ஞானஸ்நானம் கிடையவே கிடையாது. நாம் இப்ப பெற்றுக்கொள்ளுகிறதும் கொடுக்கிறதும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த பிறகுதான் பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கிறதே எதற்காக? பாவ மன்னிப்புக்காக. பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமத்தில் பாவ மன்னிப்பு இல்லை. நல்ல கவனிங்க. பாஸ்டர் ஜேசன் ஒரு காரியத்தை சொன்னார். இப்ப இதை சொன்னா அப்ப வசனத்தின் மேல உள்ள நம்பிக்கை என்னையா அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஒருவேளை இதை பற்றி நீங்க தெரியணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்க இந்த மூல புஸ்தகத்துல போய் பாப்பீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த காரியம் ஜேசன் அவர் சொன்னது போல கிடையவே கிடையாது. ஒரே ஞானஸ்நானம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கிற ஞானஸ்நானம். நீங்க ஏதோ ஆத்மநேச சபையில் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற சபை இன்னதென்று நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இந்த சபைக்காக நாம் ஜெபிக்கணுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படி எடுங்க. தொடர்ந்து அருமையான ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். இப்ப எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஐயா
நான் அந்த சத்தியத்தில் இன்னைக்கு நிற்கிறேன். இந்த சத்தியம் உள்ள சபையில கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அதற்காக எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சபை உலகம் முழுவதிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே கொண்டு செல்ல போகிறார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் பிரசங்கித்த எல்லா ஊழியக்காரர்களும் சபை, சத்தியம், கர்த்தர் என்ற வார்த்தைகளை நாங்க கேட்டோம்ப்பா. நாங்க தொடர்ந்து சத்தியத்துக்கு சாட்சியா இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.